ம், ம். என்ன கொஞ்ச நேரத்துல வெட வெடன்னு ஆடி போயிட்ட போல இருக்கு. இதுக்கு முன்னாடி சீன் போட்ட மாதிரி எல்லாம் இனிமே சீன் போடக்கூடாது. உன்னோட ஜாதகமே என்கிட்ட இருக்கு. நான் சொல்றதை கேட்டு நல்லபடியா நடந்துகிட்டனா உனக்கு நல்லது. இல்ல இந்த வீட்லயே நீ இருக்க மாட்ட. என்ன பண்றதுன்னு நீயே யோசிச்சுக்கோ. பலியாட்டுக்கு மஞ்ச தண்ணி தெளிச்சிருக்க. எப்ப தலைய துண்டாக்கணும்னு நேரம் குறிச்சா போதும். பவித்ரா, சாப்பிட்டியா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு கடை கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பின்ன இருக்காதா? எத்தனை நாள் இதுக்காக போராடி இருக்கேன். ஒரு வழியா நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்குன்னு ஒரு கடை, எனக்குன்னு ஒரு தொழில் உருவாக்கிட்டேன். இனி நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ண? நீங்க தானே ஸ்வீட்ல ஏதோ கலந்து கொடுத்தீங்க. எனக்கு தெரியும். எனக்கு ஓட்டி விட்ட ஸ்வீட்ல தான் ஏதோ கலந்துருக்கீங்க. அதனாலதான் எனக்கு மயக்கம் வந்திருக்கு. எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பயந்து அம்மாவும் சித்தியும் நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதானே உங்க திட்டம். இவ்வளோ நேரம் ரிங் போகுது, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வெண்ணிலா எங்க போனா? ரொம்ப நேரமா அவ ஃபோனும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவளுக்கு யார் ஃபோன் பண்றது? என்ன? ஒன்றும் இல்லையே. இப்ப எதுக்கு இவ்வளோ வேகமா வந்து ஃபோன் எடுத்த? ஏன் ஃபோனு நான் எடுத்தேன். உங்களுக்கு என்ன? உன் ஃபோனை எங்க வேணாலும் எடுத்துட்டு போ. ரொம்ப நேரமா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. எடுத்து யாருன்னு பேசு. அது என் ஃப்ரெண்டு தான். நான் பேசிக்கிறேன். ம். நல்ல வேலை வருண் பார்த்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்குமோ. அத்தை வேற கோத்து விட்டுட்டாங்க. எவ்வளவு நாள் இவர் இப்படியே சமாளிக்கிறது? வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம் தானே நீங்க சொன்னீங்க. இப்போ என்ன நேர்ல வர சொல்றீங்க? வேலையெல்லாம் ரிமோட்ல தான். ஆனா என்கிட்ட வேலை செய்யறவங்கள ஒரு முறையாவது நான் பார்க்க வேணாமா? சோ நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரீங்க. அது வந்து சார். இங்க பாருங்க, நாளைக்கு நீங்க வரீங்க, அவ்வளவுதான். பாய் சார். ஐயோ, அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான். நல்லா மாட்டுக்கு போறோம். என்னங்க ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கீங்க? பசங்க கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. இந்த நேரத்துல நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? இருங்க, நான் பசங்களை கூப்பிடுறேன். ஏய் அண்ணாமலை, இரு. உனக்கு பிடிக்குமே ஆசையா வாங்கிட்டு வந்தேன். பசங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன பச்சை குழந்தையா? நீ வாங்கி கொடுக்கலன்னா அவங்களால வாங்கி சாப்பிட தெரியாதா என்ன? நீ சாப்பிடு அண்ணாமலை. அது சரி. அதெல்லாம் வேலைக்காகாது. இரு, நானே உனக்கு கூட்டி விடுறேன். அத்தை, சாரி அத்தை, நான் அப்புறமா வரேன். கரெக்டான நேரத்துல தப்பா வந்து நிக்கிறாளே. சும்மா இருங்க. வெண்ணிலா, வெண்ணிலா இருக்கியா? அத்தை, நான் ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறேன். உள்ள வா. எங்க கிளம்பிட்டீங்க? ஷாப்பிங் போறேன். எது ஷாப்பிங் போறீங்களா?
நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கடையை பார்த்துக்க நீங்களும் என் கூட வரணும்னு சொன்னல, அதை விட்டுட்டு இப்படி காலையிலேயே ஷாப்பிங் போறேன்னு சொல்றீங்க. கிளம்புங்க, என் கூட வாங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுல அவ்வளோ இஷ்டம் இல்லை. நீங்க உங்க கடையை பார்த்துக்க போறீங்க, அங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்? நான் வரல, என்னை விட்டுருங்க. அத்தை, நேத்து நைட்டு தானே நான் உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன் கடைக்கு போகும்போது வான்மதி என் கூட வரணும்னு சொல்லி. இப்ப பாருங்க, நான் கடைக்கு வர சொன்னா நீங்க சொன்னதான் வருவேன்னு சொல்றாங்க. அவ ஷாப்பிங் போறேன்னு சொன்னாலே மாப்ள. நீங்களாம் ஏதாவது சொல்லுவீங்கிற தயக்கத்துல தான் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சும்மாவா கூப்பிடுறேன்? கடையில நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. என் ஒருத்தனால எவ்வளவு வேலை செய்ய முடியும்? என்னை நம்பி கடையை ஒப்படைச்சிருக்கீங்க. அதை நான் நல்லபடியா நடத்தி காட்டணும்னா எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்ல. அதுவும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா நமக்காக உழைப்பாங்க. இன்னொரு ஆள்னா எப்படி செய்வாங்க? அவங்க வரத்துக்கு ரெடியா தான் இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க வந்துருவாங்க. மாப்ள சொல்றதும் சரிதானம்மா. கடைய முதல்ல அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதை நல்லபடியா கொண்டு வரணும்னா நீ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ கடைக்கு போய் அவர் கூட உதவியா இரு. அப்படியே நீயும் தொழில் கத்துக்கலாம்ல. போயிட்டு வாமா. இல்லத்த, எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன் வான்மதி? நான் சொல்லித்தரேன். எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன். சீக்கிரமாவே கத்துப்ப. சொல்றதை கேட்டு நல்லபடியா நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்ல இந்த வீட்லயே நீ இருக்க மாட்டேன். வான்மதி, போலாமா? இவர் எதுக்கு வான்மதியை கட்டாயப்படுத்தி கடைக்கு கூட்டிட்டு போறாரு? இவங்க 2 பேரும் சரியா பேசி கூட நான் பார்த்ததில்லையே. ஏதோ தப்பா இருக்கு. ஓகே, டிசைனிங்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எஸ் சார், 2 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அங்கே என் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மரியாதை கொடுக்கல. அதனால வேலையை விட்டு வந்துட்டேன் சார். உங்களுக்கு திறமை இருந்தா மரியாதை தானா கிடைக்கும். உங்களுக்கு கால் பண்றோம். யூ மே லீவ் நவ். தேங்க்யூ சார். இந்த பாரம்பரிய ட்ரெஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரியமா? அதெல்லாம் வேஸ்ட் சார். இப்போல்லாம் மாடர்ன் தான். காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. காலம் எவ்வளோ மாறினாலும் நம்ம பாரம்பரியத்தில் சில விஷயங்கள் எப்பவும் மாறாது. அதில் ஒன்று தான் நம்ம ட்ரெஸ். இந்த கடையோட நோக்கமே பாரம்பரியத்தையும் மாடர்னையும் ஒன்றா கொடுக்கணுன்னு தான். நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை மட்டுமே மாடர்ன்னு நினைப்பாங்க போல.